இடத்த தேடி வந்துக்கறாங்க. உத்தர பைக்கு மட்டும் நான் கொடுக்கணுமா? மாங்கலியத்துக்கு கொடுத்து எது செய்யல. ஆமா சாமி, அவங்க வந்து உன்னை தேடி வந்து விழுகுறாங்க. அவங்க பூஜையும் கொடுக்குறாங்களா? ஏதோ சாமி நீ கொடுத்த வரத்துல நீ கொடுத்த பூமியில மானிட சென்மம் ஏதோ தெரிஞ்சிருக்கும் தெரியாதப்போ அதுக்கு நல்ல ஒரு அறிவுரை நீயே சொல்லு. ஏதோ தெரியாத கூட ஏதோ பெரியவங்க பேச்சுன்னு தான் கேட்கணும், சாமி பேச்சுன்னு தான் கேட்கணும். என்ன பண்றது? நீ தாய்மையானா நாங்க பிள்ளை, நீ சொன்னா நாங்க கேட்கறோம். ஆமா எனக்கு மாங்கலியம் கொடுத்தா மாங்கலியம் போறேன்னு சொன்னாங்கடா. யாருமா 2 பேத்துல யாரா வேண்டி இருக்கீங்களா? அம்மா மனசார வேண்டி இருப்பீங்க, இல்லன்னு கூட ஒரு தடவை வேண்டிதான் வேண்டுதல். எனக்கு நல்ல இடமா அமைச்சு கொடுத்தா நான் செய்யறேன்னு சொன்னாங்க. எந்த பக்கம் தான் 2 பேர் இருக்காங்க. ஆனா நான் கொடுக்குறேன். நான் எப்ப வட்டியும் முதல்ல வாங்கிக்கிறேன். உனக்கு இந்த மாசத்துல இருந்து 3 மாசத்துல உனக்கு நான் புத்திர பாக்கியத்தை நீ கணக்கு வச்சுக்க. இவளுக்கு 70 நாளையில நிறுத்தி கொடுக்கறேன். சரி சாமி. மென்னு கீழே துப்பிக்கூடாது, மென்னு துப்பி கூடாது, முழுகணும். அங்க வாக்கு அடிச்சிட்டனா அதிகமா இருக்கு. அப்படியே மென்னு முழுங்க டெக்னிக் முழுங்குது. சாமி நிறைய தெரியுது. பழத்தை முழுங்க, வெண்சு பழம் எல்லா பழத்தையும் முழுங்கிட்டு மெதுவும் முழுங்க. குடிச்சிங்களா? கொஞ்சம் கசப்பா இருக்கு. ஆமாம்மா டக்குனு முழுங்க. கசப்பா இருக்கு, முழுங்க. பிரசாதம் அனிக்கு வாங்கிக்கோ, வேலை வாங்கி. வேப்பலை மென்னு முழுங்க. வெளியே எடுக்கக்கூடாது, வெளியே எடுக்கக்கூடாது. தம்பி அமைதியா இருங்க. டக்குனு முடிக்கிருங்க. ஐயா எனக்கு 11 சுத்து வரணும். எனக்கு இந்த பொண்ணுக்கு 60 நாளையில் நிறுத்தி கொடுக்குறடி. எனக்கு நின்னா எனக்கு ஆழக்கரும்பில் எனக்கு ஏனை கட்டி என் குழந்தைய எனக்கு சுற்றி வந்து
எனக்கு இடைக்கு போடுறேன். போடுறது தொண்ணூறு நாளே நிறுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். நிறுத்தி கொடுக்குறேன். 11 வருஷத்துக்கு வாங்க. வந்திருக்கிறாளா? ஐயா, எனக்கு நீ வந்த குறை எனக்கு எந்த குறையே இல்லடி. எனக்கு இதோட 3 தப்பா உனக்கு நான் சோதனை பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் நான் நிறுத்தி கொடுக்கறேன். எந்த பிரச்சனையும் வராத. நான் கூட தானே நின்று பார்க்கறேன். எனக்கு அடுத்த வருஷம் எனக்கு அதே இடத்துல வந்து எனக்கு கருப்பு கிடாயி அவன் தோல்ல சுமந்து என் ஆலயத்தை சுத்தி என்னால முடிஞ்சுத்த அவனுக்கு அந்த இடத்துல வெட்டி அவன் தலையை சுத்தி போடுறேன். அவனோட இதை நான் நீக்கி கொடுக்கறேன். ஆனா 3 தப்பா வரும். அந்த 3 தப்பாவும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு முடிகிற அந்த சன்னியாசம் போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம என் மடியில கணத்துல காத்து வர அவனுக்கு எந்த இதுவும் இல்லாம என் தோல்ல சுமந்து வராண்டி அவனுக்கு எந்த சேதாரமும் இல்லாம நான் பார்த்து வரேன். இதை எங்க அங்காளம்மா மேல செத்திக்கிட்டேன். எனக்கு இடைக்கு நான் நிறுத்தி போறேன்னு சொல்லி என் கனிய அவளுக்கு கூட எந்த இதுவும் இல்லாம நான் வளர்த்து அவளுக்கு செகசோதியா என்னாட்டமே வளர்த்தி கொடுக்கறேன். கனி வாக்க 200 காணி ஆத்திரா இந்த இடத்துக்காரு எனக்கு பறிக்கொண்டு போனவன் நான் கேக்குறேன். அவளுக்கு கஷ்டமான கஷ்டம் துன்பத்தை மேல துன்பம் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா கொடுக்கறேன்ட்டு? எதுக்கு கொடுக்கறேன்னு தெரியுமா? கேப்பியா? சொல்லு சாமி. கேப்பியா? என்ன நாடி வந்தா நான் என்ன பண்ணுவேன்? வரியளப்பேன். இல்ல அப்படின்னா எனக்கு நான் பேயாளிப்பேன். ஆனா எனக்கே முளை போட்டு பார்க்கும் போது நான் முளை போடுவேனா போட மாட்டேனா? என்ன விட்டு உனக்கு நான் படி இழந்து உனக்கு நான் எல்லாம் வண்டி கொடுத்து உனக்கு நான் நிறப்படியே அளந்து கொடுத்துட்டு பண்ணியா என்ன நம்பி இருந்தா போன தப்பு தான் வந்துக்கிறேன்னு சொல்லு. அப்படி சொல்லு. இது என்ன மாங்கலியமா? அதுல என்ன இருக்குன்னு பாருடா. என்னத்துக்குடா? என்ன நம்ப மாட்டியாடா? நீ போட்டு சாமி தெரியுமா? சாமி சொல்ற அளவுக்கு வச்சுக்கிறீங்க. வீட்டுல என்னடா எல்லா சாமி மாதிரி இந்த சாமி கம்பெனில என்னடா இருக்கு? எனக்கு நீ படி அளக்கல அப்ப அவனையே நம்ப வேண்டியதானே? அவன் தாய்க்கு கொடுக்கறவனையே நம்பலாம்ல. அப்ப நான் எதுக்கு அப்படி ஏமா நம்பி வந்த? நான் எல்லாமே நம்பிதான் எடுத்து செஞ்சு எனக்கு நல்லபடியா இந்த மாதிரி கம்பெனி ஓடி எனக்கு வீட்டை சுத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எனக்கு பூசை கொடுத்து என்னோட நீர் மஞ்சளை போட்டு என் கோமியத்தை குடிச்சு இன்னும் மேட்டுக்கு தப்பான இதுக்கு போக மாட்டேன்னு என் குலதெய்வத்தை அயனாரப்பனை கூப்பிட்டு அவனை அழைச்சி இது பண்ணிட்டு உன்னை நான் கூப்பிடுறது உன்னை வச்சு தானே தப்பான இதுக்கு போனேன். இன்னும் எனக்கு சரியா இருந்தா நான் ஏன் போறேன்னு சொல்லி நீ கேட்டிருக்கலாம். எனக்கு கேட்டிருக்கலாமா? கேட்க கூடாது. நான் திரும்பி வந்திருக்கிறேன். ஆனா இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு அடி
பழி வாங்குவேன். சரி சாமி நான் போக மாட்டேன். எந்த இதுக்கும் நான் போக மாட்டேன் சாமி. உன் இன்னாரப்பனுக்கு அவனுக்கு ஆவாது. என்னை நம்பி நாடி வந்து கும்பிடு. உனக்கு நான் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் உனக்கு முன்ன பாருண்டி, என் பின்னாடி வாடி. உனக்கு நான் ஒரு இடத்துல வாங்கி தரேன். மாங்கல்யம் கூடி மயானம் போயிட்டு கூடி வருதுன்னு சொன்ன சாமி. அதுக்கு ஜாதகம் வரல. நீ அங்க போற சரி சாமி. என்னவா தான் பேசுறீங்க? உனக்கு வர பணம் எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கல? சரி நம்ம பண்ணவங்க தப்பு இதுக்கு சொல்லு சாமி. நம்ம எல்லாமே எடுத்து இது பண்றாய். உன்னை மடியேந்தி வந்துக்கிறேன். எனக்கு சுத்தத்தை பண்ணி என்ன மனப்போறமா உன் வீட்டுக்கு அழைச்சி விடு. உன் வீட்டுல இல்ல, உன் குலதெய்வமும் இல்ல, உன் ஐநாறுப்பணம் கம்பெனியும் இல்ல, பாத்திராயனும் இல்ல. உனக்கு எப்படி நான் மாங்கல்யம் எடுத்து கொடுப்பேன்? தகுடு இருக்கும் போதே உன விளையாடி சோதனை பண்ணி தானே நான் பார்ப்பேன். எனக்கு சுத்தம் பண்ணு. அடுத்த நிமிஷம் 11 நாளையில உனக்கு கூப்பிட்டு நான் பணத்தை கொடுக்குறேன்டி. மாங்கல்யத்தை எடுத்து கொடுக்குறேன்டி. தனி கொடுக்குறேன். மண்டவாடு கவ்வாலம் ஐவரியாயி செல்ப வெவ்வாலம் வெவ்வாலம் மேலிருந்து மாடு பச்சை போடும், மாடு சுட்ட போடும், தேர்மணக்கு ஊரையாடு மாசம் ஆசி வருமாது கல்லால கண்டலை வாங்கி மண்டவாட்டு மண்ட பச்சிமா தேவத்துக்காரி கூப்பிடுறா. எனக்கு கருப்பு கட்டி ஆயா எனக்கு கருப்பு